வணக்கம். தமிழகத்தின் கனேடிய செய்திகளோடு இணைந்து கொள்ளுகிறார் மதுஸ்ரீ மகேந்திரன். விரிவான செய்திகளுக்கு செல்லுவதாக முதலில் தலைப்புச் செய்திகள். முதல் முறையாக கனடாவின் நீதியமைச்சராக நியமிக்கப்பட்ட இலங்கை தமிழர். கனடாவுக்கே இந்த நிலை என்றால் எச்சரிக்கும் கனேடிய வெளியுறவு அமைச்சர். அமெரிக்காவுக்கு எதிராக கனடா உலக வர்த்தக அமைப்பில் புகார். 30,000 பொதுமக்கள் கொலை. சர்வதேச நீதிமன்ற முன்னிலையில் ஆஜரான டொட்ரிகோ டுட்டர்டே. யாருக்கும் பாதுகாப்பு இல்லை, ட்ரம்ப் தொடர்பில் எச்சரிக்கும் கனடா. நியூ ரங்கராஸ் தங்க சுரங்கம், மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ், 6055 ஸ்டீல்ஸ் அவென்யூ ஈஸ்ட், C102. தொடர்பென விரிவான செய்திகள். கனடாவின் நீதியமைச்சராக யாழ்ப்பாணத்தில் பிறந்த ஹரி ஆனந்தசங்கரி நியமிக்கப்பட்டுள்ளார். கனடாவின் 24வது பிரதமராக மார்கார்னி நேற்று பதவியேற்றார். அதனைத் தொடர்ந்து கனடாவின் அமைச்சர்கள் பதவியேற்கும் நிகழ்வு நடைபெற்றது. இதில் யாழ்ப்பாணத்தில் பிறந்த ஹரி ஆனந்தசங்கரி கனடாவின் நீதியமைச்சராக பொறுப்பேற்றுள்ளார். இதன் மூலம் இந்த பதவியை வகிக்கும் முதல் தமிழ் கனேடியர் என்ற பெருமையை பெற்றுள்ளார். ஹரி ஆனந்தசங்கரி இலங்கை தமிழ் அரசியல்வாதியான தமிழர் விடுதலை கூட்டணியின் செயலாளர் நாயகம் வி ஆனந்தசங்கரியின் இளைய மகனாவார். தனது 13வது வயதிலே கனடாவுக்கு புலம்பெயர்ந்து சென்ற அவர் அங்கு தமிழ் இளைஞர்கள் மத்தியில் ஏற்படும் வன்முறைகளை தீர்த்து வைக்கும் வகையில் இளைஞர்கள் சேவை நிலையம் ஒன்றை தொடங்கினார். அரசியலுக்கு வரும் முன் வழக்கறிஞராக பணியாற்றிய இவர் அங்குள்ள கனேடிய தமிழர் வர்த்தக சபை, கனேடிய தமிழ் காங்கிரஸ் மற்றும் கனேடிய தமிழ் இளைஞர் மேம்பாட்டு மையம் உள்ளிட்ட பல அமைப்புகளுடன் பணியாற்றியுள்ளார். கடந்த 2019 நாடாளுமன்ற தேர்தலில் ஒன்டாரியோ மாகாணத்தின் ஸ்காபரோ ரூச்பாக் பகுதியில் 2வது முறையாக ஹரி ஆனந்தசங்கரி லிபரல் கட்சியின் சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். முன்னதாக கனடாவின் நிதியமைச்சர் மற்றும் ஆண்டனி ஜெனரலின் நாடாளுமன்ற செயலாளராக நியமிக்கப்பட்டவர் தற்போது கனடாவின் நீதியமைச்சராக நியமிக்கப்பட்டுள்ளார். கனடா அமெரிக்காவின் நெருங்கிய நட்பு நாடு. கனடாவுக்கே இந்த நிலை என்றால் யாருக்கும் பாதுகாப்பு இல்லை என கருதுகிறது கனடா. தனது வரி விதிப்பு நடவடிக்கைகளால் உலகையே கலக்கிக் கொண்டிருக்கிறார் அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப். கனடா, மெக்சிகோ மற்றும் சீனா மீது வரிகள் விதித்துள்ள ட்ரம்ப் ஐரோப்பிய ஒன்றியம் மீதும் வரிகள் விதிப்பதாக அறிவித்துள்ளார். ட்ரம்பின் வரி விதிப்புகளால் பல நாடுகள் பொருளாதார பிரச்சினைகளை எதிர்கொள்ள இருக்கின்றன. இந்த நிலையில் இந்த வாரம் கனடாவில் G7 நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் சந்திக்க இருக்கின்றார்கள். அந்த மாநாட்டின் போது கனடா அமெரிக்காவின் நெருங்கிய நட்பு நாடான கனடாவுக்கு இந்த நிலை என்றால் ட்ரம்பின் கொள்கைகளால் யாருக்கும் பாதுகாப்பு இல்லை என்பதை சக நாடுகளிடம் கூறி அவர்களை எச்சரிக்க இருக்கின்றார் கனேடிய வெளியுறவுத்துறை அமைச்சரான மெலானி ஜோலி. அமெரிக்கா விதித்துள்ள உலோக இறக்குமதி வரிகளுக்கு எதிராக கனடா WTOவில் புகார் அளித்துள்ளது. அமெரிக்கா இரும்பு மற்றும் அலுமினிய பொருட்களின் இறக்குமதிக்கு 25% வரி விதித்ததை அடுத்து கனடா உலக வர்த்தக அமைப்பில் அதிகாரப்பூர்வ புகார் அளித்துள்ளது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் மார்ச் 12 முதல் இந்த வரிகளை ஒட்டுமொத்தமாக விதித்துள்ளார். இந்த நாட்டுக்கும் விலக்கு அளிக்கப்படவில்லை. இதனால் கனடா உள்ளிட்ட பல நாடுகள் பாதிக்கப்படுகின்றன. இந்நிலையில் கனடா உலக வர்த்தக அமைப்பில் முறையிட்டுள்ளது. இது அமெரிக்காவின் விதிகள் WTO விதிமுறைகளுக்கு முரணாக உள்ளது என தெரிவித்துள்ளது. அமெரிக்காவுக்கு அதிகளவில் இரும்பு ஏற்றுமதி செய்யும் நாடு கனடாதான். அதன் பிறகு பிரேசில் மற்றும் ஐரோப்பிய ஒன்றியம் இருக்கின்றன. அமெரிக்காவில் பயன்பாட்டுக்கு தேவையான எஃகு மற்றும் அலுமினிய பொருட்களில் பாதி வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்படுகிறது. இரும்பு தொழில்துறையை பாதுகாக்கும் நோக்கத்துடன் இந்த நடவடிக்கை அமெரிக்கா மேற்கொண்டதாக கூறப்படுகிறது. கனடாவின் புகார் அதிகாரப்பூர்வமாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதன் மூலம் WTOவில் ஒரு சர்வதேச சர்ச்சை உருவாகும். இது அடுத்த கட்ட விசாரணைக்கு கொண்டு செல்லப்படும். இதன் முடிவில் அமெரிக்கா திருத்த நடவடிக்கை எடுக்க வேண்டியிருக்கும். இதனால் உலக வர்த்தக உறவுகளின் மாறுதல்கள் ஏற்படலாம். இது அமெரிக்கா கனடா வர்த்தக உறவுகளை மேலும் பாதிக்கலாம். இந்த வர்த்தக போர் நாடுகளுக்கும் பொருளாதார விளைவுகளை ஏற்படுத்தும் என்று சந்தேகம் எழுகிறது. பிலிப்பைன்ஸின் முன்னாள் ஜனாதிபதி 79 வயதான டொட்ரிகோ டுட்டர்டே சர்வதேச நீதிமன்றத்தின் முன்னிலையில் ஆஜரான முதல் ஆசிய தலைவராக பதிவாகியுள்ளார். அவர் தடுத்து வைக்கப்பட்டுள்ள பகுதியிலிருந்து வீடியோ மூலம் நீதிமன்றம் நடவடிக்கைகள் இணைந்து கொள்வதற்கு அனுமதி வழங்கப்பட்டது. டொட்ரிகோ டுட்டர்டே நீண்ட தூரம் பயணம் செய்ததை கருத்தில் கொண்டு நீதிபதி இதற்கான அனுமதியை வழங்கியிருந்தார். போதைப் பொருட்களுக்கு எதிரான யுத்தத்தின் போது 30,000க்கும் அதிகமான பொதுமக்களை டொட்ரிகோ டுட்டர்டே கொலை செய்தார் என சர்வதேச நீதிமன்றம் குற்றம் சாட்டியுள்ளது.
நீதிமன்றத்தின் நடவடிக்கைகளில் அவர் வீடியோ மூலம் கலந்து கொண்ட வேளை அவரது குற்றங்கள் குறித்து தெரிவிக்கப்பட்டதுடன் அவருக்கு தன்னை நியாயப்படுத்துவதற்கான உரிமைகள் குறித்தும் தெரிவிக்கப்பட்டது. இதன்போது பலவீனமானவராக காணப்பட்ட பிலிப்பைன்ஸின் முன்னாள் ஜனாதிபதி ரொட்ரிகோ டுட்டர்டே தனது பெயர் விவரங்களை உறுதி செய்தார். இதன்போது பலவீனமானவராக காணப்பட்ட பிலிப்பைன்ஸின் முன்னாள் ஜனாதிபதி ரொட்ரிகோ டுட்டர்டே தனது பெயர் விவரங்களை உறுதி செய்தார். இதேவேளை தனது கட்சிக்காரர் ரொட்ரிகோ டுட்டர்டே பிலிப்பைன்ஸிலிருந்து கடத்தப்பட்டுள்ளார் என பிலிப்பைன்ஸ் ஜனாதிபதியின் சட்டத்தரணி நீதிமன்றத்தில் தெரிவித்தார். கனடாவின் 24வது பிரதமராக மார்க் கார்னி தேர்ந்தெடுக்கப்பட்டு நேற்றைய தினம் பதவியேற்றுள்ளார். 59 வயதான மார்க் கார்னியின் வாழ்க்கை மற்றும் அவரது அரசியல் பயணம் கனடாவின் அரசியல் வரலாற்றில் புதிய அத்தியாயத்தை உருவாக்கியுள்ளது. அவரது தலைமைத்துவம் கனடாவின் பொருளாதார மற்றும் அரசியல் நிலையை மேலும் உயர்த்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் பெரிய அரசியல் பின்புலம் இல்லாத இவர் கனடாவின் பிரதமரானது எப்படி, யார் என்ற கேள்விகள் தான் எழுந்துள்ளன. கார்னி கனடாவின் வடமேற்கு பிரதேசங்களில் உள்ள தொலைதூர வடக்கு நகரமான ஃபோர்ட் ஸ்மித்தில் பிறந்துள்ளார். அவரின் தாத்தா பாட்டிகளில் 3 பேர் அயர்லாந்தில் உள்ள கவுண்டி மேயோவை சேர்ந்தவர்கள் என்பதால் கார்னி ஐரிஷ் மற்றும் கனடிய குடியுரிமை இரண்டையும் பெற்றிருக்கிறார். ஒரு உயர்நிலை பள்ளி முதல்வரின் மகனான அவர் உதவித்தொகையில் ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்துக்கு சென்றுள்ளார். அங்கு அவர் மிகவும் கனடிய விளையாட்டுகளான ஹாக்கி வீரராக இருந்துள்ளார். அங்கு உள்நாட்டு போட்டி ஒரு பொருளாதாரத்தை தேசிய அளவில் போட்டித்தன்மை வாய்ந்ததாக மாற்ற முடியுமா என்பது குறித்து தனது ஆய்வறிக்கை எழுதியுள்ளார். இது அவருக்கு பொருளாதாரத்துறையில் ஆழமான அறிவு மற்றும் அனுபவத்தை வழங்கியுள்ளது. 2003ஆம் ஆண்டில் அவர் தனியார் துறையை விட்டு வெளியேறி கனடா வங்கியில் துணை ஆளுநராக சேர்ந்திருக்கிறார். 2007 முதல் 2013 வரை கார்னி கனடா வங்கியின் 8வது ஆளுநராக பணியாற்றியுள்ளார். அந்த காலப்பகுதியில் உலக நிதி நெருக்கடியை சமாளிக்க அவர் எடுத்த நடவடிக்கைகள் கனடாவின் பொருளாதாரத்தில் நிலைநிறுத்த உதவியுள்ளன. அதன் பின்னர் 2013 முதல் 2020 வரை அவர் இங்கிலாந்து வங்கியின் ஆளுநராகவும் பணியாற்றிய அவர் 2 முக்கியமான மத்திய வங்கிகளை தலைமை தாங்கிய ஒரே நபராக காணப்படுகிறார். கனடாவுக்கும் அமெரிக்காவுக்கும் சுமூகமான ஒரு உறவு காணப்படாத தற்போதைய நிலையில் இவரின் பிரதமர் பதவி சற்று சவாலானதாகவே காணப்படுகிறது. பிரதமர் பதவியேற்பு விழா தலைமை உரையிலும் டொனால்ட் ட்ரம்புக்கு எச்சரிக்கை விடுக்கும் விதமாகவே தனது உரையை ஆற்றியிருக்கிறார். அத்துடன் கனடாவில் நிலவும் கடும் பொருளாதார நெருக்கடியில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பை சமாளிக்க மிகவும் நம்பகமான அரசியல்வாதியாக நாட்டு மக்கள் அவரை அங்கீகரிப்பதாக கருத்து கணிப்புகள் தெரிவிக்கின்றன. இத்துடன் தமிழாரத்தின் கனடிய செய்திகள் நிறைவடைகின்றன. தமிழாரம் செய்திகளை யூடியூப் சேனல் வழியாக பார்வையிட முடிவதுடன் www.tamilaram.news என்ற இணையதளம் மூலமாகவும் பார்வையிட முடியும். தொடர்ந்தும் தமிழாரம் செய்திகளோடு இணைந்திருங்கள். வணக்கம். SS Brothers Trends Grand Opening and Mega Sale. கனடா மண்ணில் தமிழர்களின் மத்தியில் ஆண்களின் நவநாகரிக ஆடைகளின் தெரிவாக 8/2/2025 அன்று இம்மாதம் சனிக்கிழமை மார்னிங் சைட் அவென்யூ யூனிட் 9 கோலாகலமாக திறந்து வைக்கப்பட இருக்கின்றது SS Brothers Trends.